இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். களியும் பருப்பு சட்னியும். இது செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நாங்கள் ராகி மாவு களி தான் செஞ்சுருந்தோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டேக்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதில் நீங்கள் எந்த அளவு களி செய்ய போகிறீங்களோ அந்தளவு தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். அந்த கேப்லேயே நம்ம ஆரிய மாவு கட்டி இல்லாமல் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இது எதுக்காக நம்ம செய்கிறோன்னா அப்போ தான் களி கட்டி இல்லாமல் நல்லா வரும். அதுக்காக தான் கரைச்ச மாவை தண்ணி கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுருங்க. மாவு ஊற்றின உடனே நல்லா கிளறி விட்டுறணும். விட்டிங்கன்னா கட்டி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கட்டி இல்லாமல் வந்ததுக்கப்புறமா நம்ம ராகி மாவை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு ராகி மாவு எடுத்து அதையுமே நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு களி கெட்டியாக வேணுமா இல்லை இலக்கணாக வேணுமான்றது உங்களோட விருப்பம்தான். அந்த பதத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மத்தை வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே வரணும். கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா ஒரு கப்பில் எடுத்துகிட்டு நல்லா உருண்டை பிடிச்சி சேர்த்திங்கன்னா சூப்பரான களி ரெடி ஆயிருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு புளிக்குழம்பு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். சட்னியும் நல்லாயிருக்குங்க.